श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் நித்திய சூரிகள்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னோம். நித்திய சூரிகள் அவள்லாம் அசங்கியாகாலா இருக்கா, ஒன்னு ரெண்டுன்னு எண்ண முடியாது, அவ அனாதி சுத்தாள், அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் சுவாமி. என்ன சாதிச்சாருனாக்கா, இவ எல்லாருமே நித்தியாலோ முக்தாலோ எம்பிரமானோ, இவ மூணு பேருக்குமே போக சாயுஜ்யம் உண்டு. போகமானது சாமியமா இருக்கும். போகமாத்திர சாமியலிங்காச்சன்னு சொன்னதுனால இவ எல்லாருக்கும் போக சாமியம் உண்டு அப்படின்னு சாதிச்சு விட்டுட்டார். அதன் பேர்ல இந்த போக சாமியம்ன்றது எப்படி வரும், போக தாரதமியம் தான் வரும்னுட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறார். அதுல பிரதானமாக மாத்வால் கேட்கறது, அதுக்கப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனம் சகுண பிரம்ம உபாசனம் எல்லாம் பேசுறா பாருங்க, அவ கேட்கறது, இது மாதிரிலாம் இருக்கு. அதற்கு இப்போ பதில் சொல்லணும். ஏன்னா மாத்வாள் ஆனந்த தாரதமியம் உண்டு அப்படின்னு சொல்ற, முக்கிய திசையில ஆனந்த தாரதமியம் உண்டு அப்படின்னு சொல்ற. அதுக்கு மூல காரணம் என்ன சொல்றான்னாக்கா, சாதனத்துல உபாயத்துல வைஷமியம் இருக்கு. உபாயத்துல வைஷமியம் இருக்கு. ஒருத்தன் தபஸ் பண்றான், தபஸ் பண்ணினாக்கா அவன் 10 வருஷம் ஒருத்தன் தபஸ் பண்ணா, இன்னொருத்தர் 20 வருஷம் தபஸ் பண்ணா, இன்னொருத்தர் 30 வருஷம். இப்ப இந்த தபஸ் பண்றதுல தாரதமியம் இருக்கும் இல்லையோ, இந்த தாரதமியம் இருக்கிறதுனால அவளுக்கு பல தாரதமியம் உண்டா இல்லையா? நம்ம பண்ற எந்த தபஸோ உபாசனமோ கர்மாவோ எதுவா இருந்தாலும் சரி, உபாய தாரதமியாத்து பல தாரதமியம் அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால ஜீவஸ்வரூபமே அவ என்ன சொல்றான்னா, ஜீவஸ்வரூபத்திலேயே தாரதமியம் உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் நம்மளை பார்த்து அவளே கேட்கிறா. இப்ப நித்திய சூரிகள் இருக்கா, நாமளும் இருக்கோம், முக்தன் இருக்கான். பத்தன் முக்தன் நித்தியன்னு சொன்னாக்க, பத்தனுடைய ஸ்வரூபம் கர்ம விஷயத்தம், முக்தனுடைய ஸ்வரூபம் கர்ம விமுக்தத்துவம், நித்தியனுடைய ஸ்வரூபம் அனாதியாக நித்திய சுத்தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுரூப வேதம் சொல்றோமா இல்லையா? இதனாலேயே தாரதமியம் இருக்கே. அத மாதிரி ஜீவஸ்வரூபத்திலையும் தாரதமியம் இருக்கு. அது இருக்கிறதுனால ஆனந்த தாரதமியம் ஒத்துக்கணும். அது சுரூப ஆவிர்வாவம் தானே நீங்க மோட்சம்ன்றீங்க. மோட்சம்னா சுரூப ஆவிர்வாவம், அந்த சுரூபத்திலே தாரதமியம் இருக்கே. இப்போ அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் மோட்சம் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு அவ சொல்ற. அதனால இது நவ்ய வேதாந்திகள். பத்திமங்கலம் சுவாமி மாத்வார சொல்லச்ச நவீனாஸ்து நவ்ய வேதாந்தினஸ்து அப்படின்னுவா. புதுசா அவள்லாம் அந்த புதுசா காளான் முளைக்கிறதுன்றாலே அந்த மாதிரி இவ இருக்கா அவ. அதனால நவ்ய வேதாந்திகள். நவ்ய வேதாந்திகளா போயிடவே இவ என்ன பண்றான்னாக்கா, ஆனந்த தாரதமியம் உண்டுன்னு இவ புதுசா இவ சொல்றா. பெரிய வாதம் எல்லாம் இருக்கு அதுல. ஆனா ஆனந்த தாரதமியவாத கண்டனம்னே சுரபரம் சுவாமி சாதிச்சிருக்காரு. ஆனா அவ்வளவு அற்புதமான கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதனால மாத்வால் சொல்ற இந்த ஆனந்த தாரதமியம் இருக்குது, அது தப்புன்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அத மாதிரி சகுண பிரம்மோபாசனம் நிர்குண பிரம்மோபாசனம் அப்படின்னு இருக்கிறதுனால, சகுண பிரம்மோபாசனம் ஒருத்தம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கிரமிக மோட்சம்னு சொல்ற. கிரமமாதான் மோட்சம். அதாவது முதல்ல சகுண பிரம்ம உபாசனம், அதோட பலத்தை அனுபவிக்கிறது, அப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனம் பண்றது, அதன் பிறகுதான் மோட்சம் வரும், கிரமமா தான் வரும் அப்படின்னு ஒண்ணு. நேரவே நிர்குண உபாசனம் பண்ணான்னா சாட்சாத் மோட்சம் அப்படின்னு சொல்ற. அதனால அதுலயும் கூட சகுண பிரம்ம உபாசனம் பண்ணான்னாக்கா அப்ப உபாய தாரதமியம் இருக்கும். நிர்குண பிரம்ம உபாசனம்னாக்கா தாரதமியம் கிடையாது உபாயத்துல. ஏன் அப்படின்னாக்கா,
நேரா பிரம்மாவை பிரம்மத்தை பிரம்மம் நிர்குணம், நித்திய சுத்தம், நித்திய முக்தம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசனை பண்ண போறோம். அதுல தாரதமியம் இல்லை. சகுண பிரம்ம உபாசனத்துல மாத்திரம் தகர வித்தியன்னா 8 குணம், சாண்டில்ய வித்தியன்னா 12 குணம், இந்த மாதிரி குணங்களை உபாசனை பண்றாங்க இல்லையோ, அதனால உபாய தாரதமியம் இருக்கு. அதனால இந்த கிரமிக்க முக்தின்னு நம்ம சொல்ற கிரமமா முக்தி அடையிறது, மோட்சத்தை அடையிறது, அது சாதன தாரதமியம் இருக்கு. ஒவ்வொரு வித்தியிலையும் குணங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது, அப்படின்லாம் இருக்குது. அதனால பல தாரதமியம் தவிர்க்க முடியாதது, பலத்துல தாரதமியம் வந்துடும். அப்படின்னுட்டு நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றா பாருங்க, அவ சொல்ற நிர்விசேஷ பிரம்ம அத்வைதவாதிகள். அதுக்கப்புறம் நம்ம சித்தாந்தத்திலேயே கூட பாஞ்சராத்திரிகள், பஞ்சராத்திரம் சாஸ்திரம் இருக்கே, பகவத் சாஸ்திரம், அதுதான் சொல்ற சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் 4 விதமா இருக்கு. இந்த முக்தியில 4 விதம் இருக்கிறதுனால ஒண்ணுக்கொன்னு வேறுபட்டது. அது ஒண்ணுக்கண்ணு வேறுபட்டதா இருக்கிறதுனால இது வேற அது வேறதான். அது மொத்தம் சாலோக்கியத்தை அடையவான், மொத்தம் சாரூபியம், மொத்தம் சாமீபியம், இன்னொருத்தம் சாயுஜ்யம். அதனால இது விரோதம் இருக்குது, தாரதமியம் இருக்கு படத்துல அப்படின்னு பாஞ்சராத்திரிகாலாம் சொல்றாரு. பாஞ்சராத்திரிகால் இத மாதிரி சொல்றாரு. அதுல பதில் இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, ஸ்வரூபத்துல தாரதமியமே கிடையாது. இதான் பரம சித்தாந்தம். ஜீவஸ்வரூபத்துல நீங்களும் சரி, நானும் சரி, யாரும் சரி, ஒரு பிராணி அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, அந்த பிராணிங்கிறது மனுஷாலும் பிராணிகள் தான், எல்லாரும் பிராணிகள் தான். அது எல்லாருமே பிராணிகளா இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே சுரூபந்தான். உடம்புலதான் தாரதமியம் இருக்கே தவிர்த்து சுரூபத்துல தாரதமியமே கிடையாது, வேறுபாடே கிடையாது. பெருமாளுக்கே அப்படிதான் சொல்றோம், திவ்யாத்ம சுரூபத்துல தாரதமியம் பேதம் கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் பேதம் உண்டு. நமக்கும் அப்படிதான். மனுஷால, அதாவது இந்த ஜீவ வர்க்கங்கள்ல கூட உடம்புல தாரதமியம் இருக்கு, பேதம் இருக்கு. ஆனால் இதுல தாரதமியமே கிடையாது. சுத்தாத்ம சுரூபத்துல தாரதமியமே கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி சொல்றதுனால இந்த மாதிரி அத்வைதிகள் சொல்றதோ அல்லது துவைதிகள், நவீன வேதாந்திகள் இவா சொல்றதோ எதுவுமே சரியன்னு, எதுவுமே சரியில்லை, வரவே வராதது. அதனால தாரதமியமே இல்லை சுரூபத்துல அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஆனந்த தாரதமியம் அப்படின்னு சொல்றது ஒத்து வராது. அது மட்டும் இல்ல, சகுணம் நிர்குணம்ன்றது இருக்குதே, அதுவே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். சகுண பிரம்மோபாசனம், நிர்குண பிரம்மோபாசனம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே சகுண பிரம்ம உபாசனம் தான். நிர்குண பிரம்ம உபாசனம்ன்றது கூட, நிர்குணம்னா என்ன அர்த்தம்? ஹேய பிரச்சனைகள்னு அர்த்தம். கெட்ட குணங்கள் அற்றவன் அப்படிங்கிற இடத்துலதான், அந்த அர்த்தத்துலதான் நிர்குணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலதான் சுவாமி என்ன கேட்கிற, அதிகரண சாராவில் ஏற்கனவே சொல்றப்பாடியே, சாஸ்திரேஸ்மின் ஆசமாப்தேஹே கோபலம் அபிஹிதம் நிர்குணோபாஸ்தி சாத்தியம் நோச்சாஸ்திரஞ்ச பிரகல்பியம் குணநியமனதா கியாதிமாம் சேஷபாதா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சாஸ்திரத்துல, இது வேதாந்த சாஸ்திரம், இங்க எங்கேயாவது நிர்குண உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லு. எங்கேயுமே அது மாதிரி சொல்லலையே. சொல்லாத விஷயத்த போய் சொன்னதா எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்கோ? நோச்சாஸ்திரஞ்ச பிரகல்பியம், இல்லாத விஷயத்தை இருக்கிறதா நீங்க கல்பிக்கவே கூடாது, கல்பிக்கவே கூடாது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கவே கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால நிர்குண உபாசனமோ சகுண உபாசனமும் கிடையாது. நிர்குண பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாது. எல்லாம் சகுண பிரம்மன் தான், சவிசேஷ பிரம்மன் தான் இருக்கு. அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம், சவிசேஷ அத்வைதம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி சொல்றதுனால இந்த பட்சம் மாத்வால் சொல்ற பட்சமோ
ஆனந்த தாரதமியம் இருக்கு உபாய தாரதமியத்தினாலேன்னு சொன்னான். அந்த பட்சத்தையும் கண்டிச்சுட்டார் இந்த சுரூப தாரதமியம் இல்லாததுனால. அத மாதிரி நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மன்னே ஒண்ணு கிடையாது, எல்லாம் சகுண பிரம்மன் தான். இந்த மாதிரி பேதம் இருந்தா தானே நீ நிர்குண உபாசனம் சகுண உபாசனம் சொல்ல முடியும். அதுவும் இல்லாததால் இதுவும் வராது, இந்த பட்சமும் வரவே வராது. அதனால அந்த தாரதமியம் வராது. இப்போ இது பாஞ்சராத்திரிகால் சொல்றது ஒண்ணு இருக்கு. என்னன்னா சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் 4 இருக்கு. இந்த 4 விதமான பேதம் இருக்கிறதுனால இது ஆனந்த தாரதமியம் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு பாஞ்சராத்திரம் சொல்றது. ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றத தப்பு சொல்லக்கூடாது. அதனால அதுக்கு கூட நாம அர்த்தம் வேற மாதிரியாதான் சொல்லணும். அதை இப்ப இந்த ஸ்லோகத்தினால சொல்லணும், அதுக்கோசரம் சாதிக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ரீ பாஞ்சராத்திரன்றது யாரோ எழுதினது இல்ல. பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் அப்படின்னுட்டு தேசிகன் உதாரிச்சிருக்கார். அதனாலதான் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய எஸ் ஸ்வயம் அப்படின்னு சாதிக்கிறார். பிரவக்தா சந்தசாம் வக்தா, சொன்னவர் உபதேசிச்சவர் இவர்தான், பிரவச்சனம் பண்ணவரும் இவர்தான். பெருமாள் தான் எழுதினார், பெருமாள் தான் உபதேசம் பண்ணவர். அதனால அதுல தோஷமே சொல்லக்கூடாது. நாம சொன்னா தப்பு. சாங்கர பாஷ்யத்துக்கு வாசஸ்பதி மிஸ்ரர் பாமதியின் வியாக்கியானம் பண்ணார். அந்த பாமதிக்கு அமலானந்தன்றவர் கல்பத்தருவன் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். இதுல இந்த பாமதியில ஒண்ணும் சொல்லல. சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பத்தி சொல்லச்சு பாகவதா அப்படின்னு ஆரம்பிச்சார். பாகவதான்னா சொல்றா சிவேஸ்வராஜ். அத சொல்லிட்டு பெருமாள் தான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சொல்றா, அதை ஒத்துக்கிறோம். அது மாதிரி பஞ்சகால பிரக்கிரியன்னு சொல்றா, அதையும் ஒத்துக்கிறோம். இத மாதிரி எல்லாம் ஒத்துக்கிறதெல்லாம் ஒத்துட்டார். எந்த விஷயத்துல தோஷமோ அந்த விஷயத்துல மாத்திரம் கண்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிருக்கார். மற்றபடி பாதி ஒத்துண்டு அம்சே அப்பிராமான்யம் அம்சே பிராமான்யம்னு அவர் சொல்லிருக்காரு. சில அம்சங்கள்ல பிராமான்யம் இருக்கு, சில அம்சங்கள்ல பிராமான்யம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு சங்கராச்சாரியர் சாங்கர பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர சாங்கர பாஷ்யத்துல. ஆனால் பாவதிகாரில் அதுல எதுவும் தலையில்லை. ஆனால் அமலானந்தர் கல்பத்தருவுல சொல்லும் பொழுது இது பகவான் வாசுதேவன் சர்வஜன்னு ஸ்ருதியே சொல்றது. வேதமே பகவானான வாசுதேவன் சர்வஜன் அப்படின்னு சொல்றதுனால அவன் சொன்னதுல போய் தோடம் சொல்லக்கூடாது. அதனால எப்படியாவது அதை அதை பிராமான்யம் சாதிக்கணும், பிராமான்யம் அதுக்கு சாதிக்கணும் எப்படியாவது அப்படின்னுட்டு அமலானந்தர் சொல்ற கல்பத்தரு வியாக்கியானத்துல. அவளையே அதை ஒத்துக்கும் பொழுது இது சாமானியம் இல்லை. நாவல் பாக்கம் பெரிய சுவாமி ஒரு சாஸ்திரிகள் கிட்ட வாசிச்சார். அந்த சாஸ்திரிகள் திருவிசநல்லூர் பெரியவா திருவிசநல்லூர் பெரியவான்னுட்டு சுவாமி சாதிப்பார். அவர் திருநாமத்தை கூட வாய்விட்டு சொல்லக்கூடாதுன்னு சாதிப்பாராம் சுவாமி. ஏன்னா அவர் மீமாம்சா பாடம் சொன்னவர். அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா விபூதி தாரண வித்வம்சனம் புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் ஸ்வார்த்தர், விபூதி எட்டக்கூடாது என்னைக்கு ஊர்துவ பண்றதாரியா தான் எழுந்துள்ள இருந்தாராம் அந்த சுவாமி. அவர் விஷ்ணு பாரம்ய நிரூபணம் எழுதியிருக்காரு. அது எழுதும் பொழுது அதுல பாஞ்சராத்திர பிராமான்யத்தை சாதிச்சுட்டு போயிட்டாரு. பாஞ்சராத்திர பிராமான்யத்தை சாதிச்சுட்டு போயிட்டாரு அவர். அத மாதிரி அவ பண்றா. அதனால ஆகம பிராமான்யம் முழுக்க 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 பாஞ்சராத்திர பிராமான்யத்துக்கோசரமே வந்தது அந்த கிரந்தம். ஆக ஸ்ரீ பாஞ்சராத்திரம்ன்றது பரம பிரமாணமான ஒண்ணு, அதுல எந்த தோஷமும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு நம்ம ஆச்சாரியாளுடைய திருவுள்ளம். அதனால இந்த பாஞ்சராத்திரமானது சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் அப்புறம் சாயுஜ்யம் நாடுத்து சொல்றது. அது சொல்றதுனாலேயே அது ஆனந்த தாரதமியம்னு சொல்லக்கூடாது. அதனால அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றாரு. சில பேர் என்ன பண்றான்னாக்கா
இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியில இத மாதிரி இருக்கு. அதனால ஆனந்த தாரதமியத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு அவ சொல்றா. அது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னாக்க, சாயுஜ்யம் அப்படிங்கிறது தான் உண்மையான மோட்சம். சாயுஜ்யம் தான் உண்மையான மோட்சம். சாயுஜ்யத்தை தவிர்த்து மீதி 3 இருக்கு பாருங்க, அது மோட்சம் கிடையாது. மோட்சம் இல்லை. அது மோட்சம் சொல்றதெல்லாம் கூட உபச்சாரம். சுவாமி தேசிகன் இங்க சொல்ற காஞ்சிபுரத்தை தேவப்பெருமாளை பார்த்து சொல்லச்சு, சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ அப்படின்னு சாதிச்சார். நீ கணக்கே என்ன அனுகிரகிச்சு உங்ககிட்ட எனக்கு பக்தி இருந்து பாகவதாரோட சேர்ந்து நான் இருந்துட்டேன்னாக்கா சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ அப்படின்னு சாதிச்சார். இந்த சம்சாரமே மோட்சம்தான் எனக்கு அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த சம்சாரமே எனக்கு மோட்சம்னு சொல்லிட்டு அப்படின்னா அது மோட்சம் ஆயிடுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாள் பக்கத்துல இருக்கிறது நமக்கு மோட்சம் மாதிரி. இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது, கவுனகல்பம். தேசிகன் நிரந்தரம் நிர்விசதஸ்வதீயம் அஸ்பஷ்ட சிந்தாபதம் ஆபிரூப்பியம் சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. எனக்கு வைகுண்டத்துல வசிக்கிறது கூட எனக்கு வேண்டான்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தொண்டரடிப்புடியாழ்வான் இந்திரே லோகம் மாறும் அச்சு வைப்பெறணும் வேண்டேன் அரங்கமான குருளானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அதுவும் ஆனா உன்னுடைய திறமையை நீங்க சேவிச்சுட்டு இருக்கோம், அது இருந்தா போரும் அப்படின்னு சொன்னார் அவர். இப்ப அதுக்கோசரம் மோட்சம் வேண்டான்னு அர்த்தமா? அப்படின்னா இதெல்லாம் உபச்சாரம். பெருமாளுடைய பக்கத்தை நாம இருக்கிறதுன்றது நமக்கு பாக்கியம். அதனாலதான் ஏத்த தேகாவதானியமாம் சாதிச்சார். ஆகையினால சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றதுதான் மோட்சம். சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம் அதெல்லாம் மோட்சம்ன்றது கிடையாது. இது ஒண்ணு உத்தரோத்தரம் உத்கிருஷ்டம், பூர்வபூர்வம்னா கொஞ்சம் நிகிருஷ்டம். முதல்ல சாலோக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் கீழானது. அந்த சாலோக்கியத்தை காட்டிலும் சாமீப்பியம் வசந்தது, சாமீப்பியத்தை காட்டிலும் சாரூப்பியம் வசந்தது. இந்த 3த்தை காட்டிலும் சாயுஜ்யம்ன்றது ரொம்ப 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 வசந்தது. அதனால சாலோக்கியமானது சாமீப்பியத்துல அடங்கும், இந்த 2ம் சாரூப்பியத்துல அடங்கும், இந்த 3ம் சாயுஜ்யத்துல அடங்கிடும். இப்படி அடங்கிறதுனால சாயுஜ்யம் அப்படிங்கிறது தான் உண்மையான மோட்சம். மீதி எல்லாம் அங்க தாரதமியம் இருக்கு. ஏன்னா அது மோட்சமே இல்லையே, உபச்சாரம் தான். நம்ம தேவபெருமாளை கிட்ட போய் சேவிக்கிறது, என்னுடைய போய் சேவிக்கிறோம். கிட்ட போய் சேவிச்சா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அந்த திருவேங்கடமுடைய மலையில போய் நம்ம மலைக்கு போயிட்டோம், அதுவே இந்த மலைக்கு நான் சேர்த்துட்டேனே, ஏதேனும் ஆவையேனேன்னு சொன்னேன் குலசேகர பெருமாள். அது மாதிரி அங்க போய் இருந்துட்டனே, அதுவே எனக்கு மோட்சம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த பெருமாள் சந்நிதி உள்ள போறனே, அதுவே எனக்கு வசதி. அதுக்கப்புறம் பெருமாள் மாதிரியே நான் இருக்கனே, எனக்கு அந்த சுத்த சுரூபம் வந்துடுறதே அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கடைசியில பெருமாள் அனுபவிக்கிற ஆனந்தத்தான் நாமளும் அனுபவிக்கிறோமே, அது மோட்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கத்துல நின்று சேவிக்கிறத போய் அதுவே மோட்சம் சொல்ல முடியுமா? கிட்ட போய் நின்று சேவிக்கிறது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, அவ்வளவுதான் அர்த்தம் அந்த இடத்துல. அதனால இதுதான் சொல்லணும் அது. அதனால சாயுஜ்யம் அப்படிங்கிறது தான் உண்மையான மோட்சம். மீதி எல்லாமே எப்படி அப்படின்னாக்கா இது அத்தனையுமே ஒரு கவுனகல்பமா தான் இருக்கு. மீதி 3ம் சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம்ன்றது கவுனகல்பம் தான் அது. அதனாலதான் இப்போ பிரம்மம்னா என்னது? பெருமாள் தான், விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். அதுலயும் விஷ்ணு உபாசனம், பிரம்ம உபாசனம், ஆத்ம உபாசனம்னா சொல்றோம். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு சாட்சாத் பரமாத்ம உபாசனத்துலதான் முடியுது. அதுல பகவானுடைய திருநாமங்களோ கல்யாண குணங்களோ எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதான் நாமான்னா என்ன அர்த்தம்? பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை சொல்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் பகவத் குண தர்ப்பணம்னு அனுகிரகிச்சார் பராசரப்பட்டார்.
சகஸ்ரநாம பாஷ்யத்தை சொல்லச்சு. ஏன்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை தான் ஒவ்வொரு திருநாமமும் சொல்றது அப்படின்னுட்டு உத்தமர் சுவாமி இவ என்ன பண்றாரு, உபனிஷத் பாஷ்யம் பரிஷ்காரம் புஸ்தகம் போட்டார். அது அங்கங்க புஸ்தகத்துல பார்த்தா தெரியும். இந்த உபனிஷத் சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருநாமங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதனால இந்த மாதிரி இருக்காது. ஆகவே இந்த மாதிரி ஒரு மோட்சம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல நிறைய பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள், அதெல்லாம் நாம உபாசனம் பண்றது. உபாசனம் பண்ணி நம்ம மோட்சத்தை அடையணும். இதுல ஒரு சுவாரஸ்யம், அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் நம்மளால உபாசனம் பண்ணவே முடியாது. நம்மளால உபாசனம் பண்ண முடியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அனைத்து குணங்களையும் உபாசனம் பண்ண முடியாததுனால பிரம்ம வித்தியைகள்லாம் என்ன பண்ணி எடுத்தோம்னா, முக்கியமான ஒரு பிரம்ம வித்தியன்னு எடுத்துட்டா அதுக்கு இத்தனை குணங்கள், இன்னொரு பிரம்ம வித்திக்கு அத்தனை குணங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பரம கிருப்பையோடு அனுகிரகிக்கிறது இந்த உபனிஷத்து. அதை வச்சு நாம உபாசனம் பண்றோம். அதை வச்சு நாம உபாசனம் பண்றோம், அவ்வளவுதான். அதனால அந்த அந்த மாதிரி பண்ணாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அது எதுன்னா சாயுஜ்யம். சாயுஜ்யம் அப்படின்றது பேரு. சாயுஜ்யம்ன்றது அதுதான் என்னன்னா போக மாத்திர சாமியம். அது போக மாத்திரத்துல நமக்கு சாயுஜ்யம் கிடைச்சிருது, இது கிடைச்சிடுறது அதுன்னு அர்த்தம். அது இது சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த சாயுஜ்யம் அப்படின்னாக்கா சேர்றது தானே. என்ன சேர்றது அப்படின்னா, ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே, அதாவது ஐக்கியம், சுரூப ஐக்கியம்னு சில பேர் சொல்றாரு. அது தப்பு. அதான் வஸ்து ஐக்கியம் சொல்றாரு, அது தப்பு. இங்க யுக்கு அப்படின்னாலே சயுக்கு சேருதல்னு அர்த்தம். சேருதல்னா என்ன அர்த்தம்? ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தமே தவிர்த்து ஒரேடியா ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பாத்திரத்துல சுத்தமான தீர்த்தம் இருக்கு, இன்னொரு பாத்திரத்திலையும் சுத்தமான தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணினா, ரெண்டு பாத்திரத்துல தீர்த்தம், ரெண்டு பாத்திரத்துல தீர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோம். ஒன்னா சேர்த்துட்டாக்கா அப்போ அது அந்த தீர்த்தம்ன்றது ரெண்டுமே இதுன்னு சொல்லிடுவோமா? ஒரே சுரூபம் ஐக்கியம் சொல்ல முடியுமா? அது சுரூப ஐக்கியம் வந்ததுன்னு என்ன சொல்லணும் தெரியுமா இல்லையா? ரெண்டு டம்ளர் தீர்த்தம் சேர்த்தா ஒரே டம்ளரா இருக்கணும். ஒரு டம்ளர்ல தீர்த்தம் இருந்தது, இன்னொரு டம்ளர் தீர்த்தம் இருந்தது. ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தீர்த்தத்தை குத்தினா, ரெண்டாவது டம்ளர் சேர்த்து குத்தினாக்கா அப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா ஒரு டம்ளர் தீர்த்தம் தான் இருக்கணும். ஆனால் அங்க என்னது, ரெண்டு ஸ்தாலி தீர்த்தமும் சேர்ந்து அதிகமா தெரியறதா இல்லையா? அதிகமா தெரியறதுனாலேயே இது வேற 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 அப்படின்னு தான் அர்த்தம் வரணும். அது ஒண்ணுன்னே சொல்லக்கூடாது. அது ஒண்ணுன்னே சொல்லக்கூடாது. இது நாங்க சொல்லல, இது வச்சனமே உதாரிக்கிறார் சுவாமி. 33 சுவாமி சொல்றார், சுத்தோதகம் யதோதகம் சுத்தே சுத்தமாசிக்தம் தாதிருகேவ பவதி அப்படின்னு சொல்ற. ஒரு பாத்திரத்துல சுத்தமான தீர்த்தம், இன்னொரு பாத்திரத்துல சுத்தமான தீர்த்தம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா சுத்தமாகும். சுத்தமாகுமே தவிர்த்து இதுவும் அதுவும் ஒன்னா ஆயிடாது. ஏன்னா இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் அதிகப்படியாதான் தெரியுது நமக்கு. அதனால தீர்த்தம் ஒன்னா எடுத்து இந்த தீர்த்தமும் அந்த தீர்த்தமும் சுரூபைக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அது கூடாது. ஆகவே இது புத்தி கெட்டவாள் தான், குதிருஷ்டிகள் தவறாக அர்த்தம் பண்றா வேதத்துக்கு. அவ மட்டும்தான் இத மாதிரி அர்த்தம் பண்ணிப்பா. சுரூபைக்கியம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்பா. சுரூபைக்கியம் அவ அர்த்தம் பண்ணிக்கிறது, அவாதான் அதை அர்த்தம் பண்ணிப்பா. அதே சுத்த ஞானிகள் அத மாதிரி பண்ணவே மாட்டா. அதனால லோகத்துல அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னாக்கா, சாலோக்கியம் சொன்னா நீ என்ன அர்த்தம் சொல்லுவாரு சொல்லு அப்படின்னு கேக்குற. சாலோக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாள் எந்த லோகத்துல இருக்கிறோ அந்த லோகத்துல இவனும் இருக்கான். பெருமாள் எந்த லோகத்துல இருக்காரோ
அந்த லோகத்துல இவனும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்துல இவன் இருக்கான்னு சொல்றதுதான் சாலோக்கியம். இப்ப சாலோக்கியம் சொன்னதுனால ரெண்டும் ஒன்னா எடுத்து சொல்ல முடியாது. அந்த லோகமும் இந்த லோகமும் ஒரே லோகம் சொல்ல முடியாது. இடம் லோகமானது ரெண்டு பேருக்கும் ஒரே லோகம். அவன் வேறதான் இவன் வேறதான், ஒரே லோகத்துல ரெண்டு பேரும் இருக்கா, அதான் அர்த்தம். அத மாதிரிதான் சாரூபியம் அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் இவன், பெருமாளுடைய ரூபம் தான் இவனுக்கு வந்திருக்குது. இதம் ஞானம் உபாசிரித்ய மம சாதர்மியமாகதா. சாதர்மியம் எனக்கு என்ன திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு வந்துடுறது அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால சாதர்மியம்னாலும் சாலோக்கியம்னாலும் ஐக்கியம் சொல்லலையே. சாலோக்கியம்னா அதானே, அவனுடைய ரூபம் என்னவோ அந்த ரூபம் இவனுக்கு வருது. அவன் எந்த லோகத்துல இருக்கானோ அந்த லோகத்துல இவன் இருக்கான். அப்ப சாமீபியம்னு அவன் எந்த லோகத்துல இருக்கானோ எந்த ரூபத்தோட இருக்கானோ அந்த ரூபத்துல பக்கத்துல போறதுன்னு அர்த்தம். பரியங்க வித்திய சொல்றமே, பக்கத்துல போய் இருக்கிறதுன்னு சொல்றது. அவ்வளவுதான் அந்த இடத்துல அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரேடியா நீங்க மாத்தி சொல்லிடக்கூடாது. சுரூபைக்கம் சொல்லக்கூடாது. சுரூபைக்கம்ன்றது இங்க வரவே வராது. சுரூபைக்கம் வராதனால இதுதான், அதாவது சாயுஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போகசாமியம்னு அர்த்தம். சாயுஜ்யம்னா சாமியம்னு அர்த்தம். என்ன சாமியம் அப்படின்னாக்க இது போகத்தை மாத்திரம் சாமியம் இருக்குன்னு அர்த்தம். போகத்துல ஒண்டி சாமியம் இருக்கிறத போய் சுரூபைக்குமே வருது அப்படின்னு சொல்றது மிக மிக தவறான வாதம். அந்த வாதத்தை யாருமே ஒத்துக்க மாட்டா. மகான்கள்லாம் அதை ஒத்துக்க மாட்டா. அத இங்க சாய்க்கிறார். அதனாலதான் லோகேஷு விஷ்ணோஹோ நிவசந்தி கேச்சித் சமீபமிருச்சந்தி ச கேச்சித் அந்யே து ரூபம் சதுருஷம் பஜந்தே சாயுஜ்யமன்யே சது மோக்ஷ உக்தா அப்படின்னு இருக்கு. அதுல 4 விதமா சொல்றக்கு. விஷ்ணுவனுடைய லோகங்கள்ல சில பேர் வசிக்கிறார், அது சாலோக்கியம். சமீபம் சந்திச்ச கேச்சு தன்யே, இன்னும் சில பேர் சமீபத்தை அடைகிறா, அது சில பேர் அனுபவிக்கிறது. அந்நேத்து ரூபம் சதுருஷம் பஜந்தே, இன்னும் சில பேரோ சமமான ரூபத்தை அனுபவிக்கிறார். பெருமாளுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபத்தை அதுக்கு ஒப்புமையா அவ அடைகிறா. அதே சாயுஜ்யம் அந்நே, சாயுஜ்யம் அதாவது போகசாமியத்தை அடைகிறார். சது மோக்ஷ உக்தம், அதுதான் மோக்ஷம் அப்படின்னு பேர். அது இப்படின்னு இருக்குது. இத விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு இருந்தாக்கா தாரதமியம் உண்டுன்னு அவ சொல்றா. விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு, அதனால சாயுஜ்யம்தான் மோக்ஷம். அந்த சாயுஜ்யத்துல மீதி 3 அடங்கி போயிடுறது. மீதி 3 அடங்கி இதெல்லாம் அனுபவிப்பார். அதனால இப்ப என்ன எடுத்து சாயுஜ்யத்தை அவன் அனுபவிப்பானோ அதுதான் மோக்ஷம். மீதி 3த்தையும் அனுபவிக்கிறவ தனித்தனியா வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த லோகத்துல ஒண்டி இருக்கிறது பெருமாள் அனுபவிக்கல. அப்ப என்ன ஆகும், அது அவ பெருமாளையே அனுபவிக்கலன்னு அர்த்தம், மோட்சத்தையே அனுபவிக்கலன்னு அர்த்தம். அது அமுக்தாள், முக்தாள் அனுபவிக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம் அது. அதனால இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. யுக்குன்னா போக விஷயம்தான் அது. அது இந்த சாலோக்கியன்றதுக்கு ஒரே லோகத்துல எப்படி இருக்கான்னு சொல்றாளோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல போகத்தை சொல்றது, போகத்தை சேர்ந்து அனுபவிக்கிறதுன்னு சொல்றது. அதனாலதான் துவாசுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. துவாசுபர்ணா 2 அழகான ரெக்கைகளுடைய பறவைகள், அது சயுஜா 2ம் சேர்ந்து இருக்குது. ஒரே ஒரு மரம் உடம்பு, இந்த உடம்புல 2 பறவைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு அணைச்சுன்னு இருக்கு. எப்படி இருக்கு, சேர்ந்து இருக்குது. அவ 2 பேரும் சகாயா, 2 பேரும் இன்னொன்னு நண்பர்களா இருக்காவா அப்படின்னு சயுஜான்னு பதப்பிரயோகம் பண்ணி எடுத்து. அந்த இடத்துல சயுஜான்னு சேர்ந்து இருக்கிறவா சகாயா அப்படின்றதுனால மித்திரர்கள் அப்படின்லாம் வந்துருச்சு. அப்போ பேதம் தான் தெரியறது, ஐக்கியம் தெரியலையே, அபேதமே தெரியல. அது அபேதமே தெரியாததுனால
இந்த இடத்துல இவா சொல்ற மாதிரி அத்வைதிகள்லாம் சொல்ற மாதிரி சுரூபைக்கியம்ன்றதே வரலையே. சுரூபைக்கியம்லாம் வராததுனால அந்த வாதமே நமக்கு சரியான வாதம் கிடையாது அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லி, முக்தி அப்படின்னாக்க சாயுஜ்யம் அதுதான் முக்தி மோட்சம். மீதி மூணுமே அதுல அடங்கினதுதான். அது அடங்கி நம்ம உபபாதனம் பண்ணாதான் சரி. அதை இங்க சாதிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம், அவருடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். சாலோக்கியாத்யா பிரபேதாக நனு பரிபடிதாः क्वापि मोक्षस्यमैवम् सायुज्यस्यैव तत्त्वात् तदितर विषये मुक्तिशब्दस्तु भाक्तः तस्मिंस्ते च त्रयस्युः तदपि च सयुजोः भावयित्यैकरस्यम् युक्साम्यम् लोकसाम्यादिवत् अपटुधियाम् தாவதைவ ஐக்கியமோக அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இது தாத்பரியம் பாருங்க. நனு குவாபி ஏதோ ஒரு இடத்துல சாலோக்கியம் லோகேஷ விஷ்ணோஹோ நிவசந்தி கேச்சித்து அந்த மாதிரி ஸ்லோகம் சொன்ன முடியும். அந்த மாதிரி இடத்துல சாலோக்கியாத்யாக சாலோக்கியம் சாமீத்தியம் சாரூபியம் சாயுஜ்யம் அப்படின்னு முதலானவைகள்லாம் மோக்ஷஸ்ய பிரபேதாக மோட்சத்தினுடைய பேதங்கள் அதெல்லாம் அதாவது பிரிவு பரிபடித்தாக அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கங்க. அதனால மோட்சம்ங்கிறது பலவிதமா இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிப்பா. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த உபாய பேதம் தான் அப்படின்னா அவ சொல்றா. அதனால மோட்சத்துல தாரதமியம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பான வாதம். ஏன்னா சாயுஜ்யஸ்யைவ தத்துவாத் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அது பிரம்மண சாயுஜ்யம் அப்படின்னு உபநிடத்தையே சொல்றது. அது அந்த சாயுஜ்யம்ன்றதுதான் தத்துவம், உண்மையானது மோட்சம்ன்றது. மோட்சம்னா என்னது? சாயுஜ்யம் தான். அதுதான் உபனிஷத்தினுடைய சித்தாந்தம், அதுதான் வைதிக சித்தாந்தம். அதனால ஏவம் இந்த மாதிரி மா கூறக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. ஆனந்த தாரதமியம் இருக்குது, மோட்சத்துல தாரதமியம் இருக்குது, பலவிதமா இருக்குதுன்னா சொல்லக்கூடாது. ததித்தர விஷயே இல்ல சாயுஜத்தை தவிர்த்து வேற ஏதோ இருக்குது, மீதி மூணு இருக்கே சாலோக்கியம்லாம் அப்படின்னு சொல்றது கூட முக்தி சப்தஸ்து. அதுல மோட்சம்னு சொல்றாளே அதன்னா பாக்தக. பாக்தம்னா என்ன அர்த்தம்னா கவுனம்னு அர்த்தம், உபச்சாரத்துக்கு சொல்லப்படுறது. அது உண்மையான அர்த்தம் இல்லை, உபச்சாரத்துக்கு தான் அது சொல்லப்படுறது. அது கவுனம் தான் அது. ஏன்னா தஸ்மின் அந்த சாயுஜ்யம்னு சொல்றவன் மோட்ச தத்துவம், அதுல தே த்ரயக அந்த மூணுமே அதாவது சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூபியம் இந்த அந்த மூணு கூட அடங்கிடும் அதுல. ஏன் அப்படின்னாக்கா நம்ம தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொன்னோம், அது ஏற்கனவே சொன்னோம். அதாவது பரமம் பதம்னாக்கா ஜீவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம், பரமாத்மாவுடைய திவ்ய தாமா, பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், இந்த மூணுமே அவர் சொல்லப்படுறதுன்னு சொல்லிருக்கோம் வேதார்த்த சங்கரத்துல எம்பெருமானார் சாட்சிருக்கேன்னுட்டு. அதனால இந்த மூணு அங்க இருக்கோ இல்லையோ, அங்க போறோம்னா அந்த லோகம் நமக்கு வேணும், பெருமானுடைய திவ்ய லோகம் அது வேணும். அது சாலோக்கியம் சொல்றது. சாமீப்பியம் அவன் பக்கத்துல போகணும், பக்கத்துல போய் அதுக்கப்புறம் தான் பரியங்கத்துல உட்காந்துக்க முடியும். அதுக்கப்புறம் சாரூபியம் இருக்கணும். சாரூபியம்ன்றதுதான் இவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம், அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம். அதனால திவ்யாத்ம ஸ்வரூபமாவே இவனுக்கு மாறி இருக்குது. அதனால இந்த மூணும் அந்த சாயுஜ்யத்துல அடங்கி போயிடுறது. அப்படி அடங்கிறதுனால தஸ்மின் தேச திரையாக சியு அந்த மூணு இதுவும் இந்த சாயுஜ்யத்திலேயே அடங்கி போயிடுறது. ததபிச்ச
அந்த சாயுஜ்யம்ன்றது கூட என்ன அர்த்தம்? சைஜோஹோ பாவஹா அப்படின்னு அர்த்தம். ஒரே விதமான போகத்தை உடையவர்கள் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சயுக்கு அப்படின்னா போகம், அந்த போகம் ஒரே விதமான போகம், அதை உடையவர்கள், அதை உடைய தர்மம், அந்த இது சாயுஜ்யம் சொல்லப்படுறது. சயுக்கோட சுவாவம், அதனுடைய தத்துவம் தான் சாயுஜ்யம்னு சொல்லணும். அதனால ஒரே விதமான போகத்தை அவருடைய தன்மை அதுதான் சாயுஜ்யம். பெருமானுக்கும் இவனுக்கும் சாயுஜ்யம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான். பெருமானையும் பிராட்டியும் வச்சு சொல்லுச்ச துல்லியசீல வயோவர்த்தாள் அப்படின்னு சொல்றது. ரெண்டு பேருமே ஒரே விதமான வயசு மாதிரி இருக்கா, யௌவனம் பண்ணாளா, ஒரே சீலம், ஒரே பிரவൃத்தி, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். அத மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற தர்மம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சு சொல்றது. இங்கேயும் பெருமாளுக்கும் முக்தனுக்கும் ஒரே விதமான போக சாமியம் இருக்கு, அதுதான் இந்த சொல்றது. அதனால சாயுஜ்ய சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அதனால ஐக்கரஸ்யம் அப்படின்னா ஐக்கரஸ்யம் ஒரே விதமான ரசம். ரசம்னா ஆனந்தம். எப்பேற்பட்ட ஆனந்தம்? பகவான் தன்னுடைய திவ்ய ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி இவனும் அனுபவிக்கிறான். சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மனாவி பஸ்திதேதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது பெருமாளும் அனுபவிக்கிறார், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவர் அனுபவிக்கிறார். இந்த ஜீவாத்மா அவருடைய கல்யாண குணங்களையும் பெருமாளையும் அனுபவிக்கிறான், திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான், திவ்ய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அதை. அதனால இதான் ஐக்கரஸ்யம்ன்றது. அததான் சொல்லணும், சமானமான போகத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அது. அதனால யுக்சாமியம், யுக்சாமியம்னு என்ன அர்த்தம்? போகத்துல ஒற்றுமை, இந்த போகத்துல ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையா அனுபவிக்கிறார். அது லோகசாமியாதி, அதுக்கு உதாரணம் லோகசாமியாதிவத்து அப்படின்னு அது சொல்றாங்க. லோகசாமியாதிவத்துனாக்கா சாலோக்கியம் அப்படின்னாக்கா ஒரே லோகத்துல பெருமாள் இருக்க, இவனும் இருக்கான். அத மாதிரி சாமீப்பியம், பெருமாள் பக்கத்துல போறான்னா பெருமாள் வேற இவன் வேற தானே. சாரூப்பியம்னாலும் பெருமாளுக்கு 8 குணம் இருக்குன்னு இவனுக்கும் 8 குணம் இருக்கு. அததான் ஏழ ஆத்மா அபகத ஆத்மான்னுட்டு பெருமாளை பத்தி சொல்லித்து தகர வித்தியை. அதே பிரஜாபதி சொல்லும் பொழுது பிரத்யேகாத்ம வித்தியில ஏன் ஆத்மா அபகத ஆத்மா ஜீரோமிருத்தின்னு 8 குணத்தை இவனுக்கு சொல்லிட்டு போச்சு. ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சதுன்னா பெருமாளை பத்தி, ஏன் ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சா ஜீவாத்மாவை பத்தி, முக்தாத்மாவை பத்தி அப்படின்னு சொல்லிருக்காது. அதனால இந்த லோகசாமியம் சாலோக்கியம் சொன்னா என்ன அர்த்தமோ அந்த மாதிரிதான் இங்க சாயுஜ்யம்ன்றது. போகசாமியத்தை சொல்றது, சொரூப ஐக்கியத்தை சொல்லவே இல்லை, இது அர்த்தம். அதனால அபடுதியாம், பட்டு அப்படின்னாக்கா ரொம்ப பட்டுவா இருக்கான், ரொம்ப நிபுணாள், நல்ல தீன புத்தி, பட்டுவான புத்தியுடையவர்கள் இத மாதிரி அர்த்தம் பண்ணிப்பா. அபடுதியாம் விபரீதமான ஞானம், அவளுக்கு அறிவிலிகளா போயிட்டதுனால அவ தேர்ச்சியே இல்லை, அவளுக்கு ஞானத்துல நல்ல பக்குவதசை இல்லை, அவளுக்கு புதிருஷ்டிகளாவே இருக்கா. அதனால தாவதா சாயுஜ்யம் சொல்றதுனாலேயே ஐக்கியமோக, முக்தாளுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியம் உண்டாயிடுத்து, ஐக்கிய மோகம் வந்துடுத்து. அதனால அப்படின்னு அவ அதை பண்றாப்பா. அதனால மோட்சத்துல சாயுஜ்யம்னு இருக்கு, அது ஸ்ருதிகள் அதை சொல்லிட்டு போயிடுத்து. அது சமானமான போகத்தை அடையிறது அப்படின்னு தான் அர்த்தம். பெருமாள் எப்படி போகத்தை அனுபவிப்பேரோ அந்த மாதிரி இவனும் போகத்தை அனுபவிப்பான் முக்தனும் அப்படின்னு தான் திருவள்ளுவருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொரூப ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது, அது தவறான வாதம். அது ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலேயே இதை பத்தி விவரமா சாதிச்சிருக்காரு சுவாமி. அந்த சயுக்குனுடைய பாவம் தர்மம் அதுதான் சாயுஜ்யம்ன்றது. இங்க சாஷ்டிதா சாயுஜ்யம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னுட்டு ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலேயே அனுகிரகிச்சிருக்காரு சுவாமி. அது அதனால சொரூப ஐக்கியம்ன்றது கிடையவே கிடையாது.
மோட்ச திசையில அது கிடையவே எப்பவுமே கிடையாது. அதனாலதான் சூத்திரக்காரன் கடைசியில சொல்ற அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னு தான் சொன்னார். நீ சொல்ற பிரகாரம் சொன்னா ஐக்கியன திருஷ்டத்வாத் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஐக்கியன்னு சொல்லவே இல்லையே சூத்திரக்காரர். அவர் சாதிச்சது என்னது? அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னு தான் சாதிச்சிருக்காரு. மோட்சத்தை எப்படி அனுபவிப்பான்னாக்கா அவிபாகம் பிரிக்க முடியாதபடி அபிரதக் சித்த தர்மமாக அனுபவிப்பான். ஏன்னா தேகாத்ம பாவம் இருக்கு, சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால இவன் எப்படி அனுபவிப்பான்னாக்கா பிரிக்க முடியாம தான் அனுபவிப்பான் அப்படின்னு தான் அங்க சூத்திரக்காரரே சாதிக்கிறாரு. அவிபாகேன திருஷ்டத்வாதிகரணம்னே பேர் அதுக்கு. அது 4வது அத்தியாயம் 4வது பாதம் 2வது அதிகரணம். அது முக்தஸ்திரிஞானாத் ஆத்மா பிரகரணாத் முதல் அதிகரணத்துல 3 சூத்திரம். அதுக்கப்புறம் அவிபாகேன திருஷ்டத்வா, அவிபாகம் பிரிக்க முடியாம அவ 2 பேரும் ஒன்னா அனுபவிப்பா, பிரமாடும் முக்தனும் அப்படின்னு அங்க ஸ்ருதி சொல்றது. அததான் உதாரிச்சிருக்க சூத்திரக்காரரும் சரி எம்பெருமானாலும் சரி. அதுதான் சோஸ்னுவே சர்வான் காமான் சகன் இருக்கு. சகன்னு சேர்ந்து அனுபவிக்கிறது. இவன் அவனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லச்சு, இவன் அவனை அப்படின்னா பிரியறதா இல்லையா? இது வேற, அந்த தத்துவம் வேற, அந்த தத்துவம் வேறன்னுட்டு தனியாவே பிரிஞ்சிருக்குது. அப்படி இருக்குது. இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால அது கூடாது. அந்த வாதம் தவறான வாதம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை செய்வோம். சாலோக்கியாத்யாः பிரபேதாः நனு பரிபഠிதாः क्वापि மோக்ஷஸ்யமைவம் சாயுஜ்யஸ்யைவ தத்வாத் ததிதர விஷயே முக்தி சப்தஸ்து பாக்தः தஸ்மின்ஸ்தே த்ரயஸ்யுः ததபி ச சயுஜோः பாவயித்யைகரஸ்யம் யுக்சாம்யம் லோகசாம்யாதிவத் अपटुदियां तावदैवैक्यमोहः। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।